எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பேச்சின் குயில் தன் அழகான பேச்சால் சிறந்து விளங்கும் ஜோதிட ரத்னா திருமதி திவ்யதர்ஷினி எல்ஜி அம்மா அவர்களை புத்திர பாக்கியத்தை தருவது 5ஆம் பாவகமே என்ற தலைப்பில் அடித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய உயர்திரு ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய பிரதான குருவான ஐயா மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், உடனிருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேலும் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறக்கூடிய இந்த தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்தை தருவது 5ஆம் பாவமே அப்படிங்கிற தலைப்புலதான். இதுல பாத்தீங்கன்னா நம்ம நேரடியாவே சில விஷயங்களை சடனா உள்ள போயிடலாம். சுத்தி வளைச்சு பேசணும்னு இல்ல. மலையும் மகவும் மகேசன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்கக்கூடிய பழமொழியே. ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகணும்னா அதுக்கு கடவுளுடைய அருள் கண்டிப்பா வேணும். கடவுளுடைய அருள் கண்டிப்பா வேணும்னா ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 5ஆம் பாவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு முன்னாடி பேசிய சகோதரர் ஜோதிட நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அது எனக்கு முன்னாடி பேசின நம்ம பசுபதி ஐயா 4ஆம் பாவம் சூப்பரா சுகஸ்தானங்க, அது எங்கனாதாங்க குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் 5ஆம் பாவம் என்பது ஒருத்தனுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் எது வேணா இருக்கட்டும், ஆனா அவன் எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு உட்கார்ந்துருந்தாங்கன்னா அந்த மனப்பூர்வமான அன்பு, ஆசை, பாசம் அப்படிங்கிறது 5ஆம் பாவத்தில் தான் இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கே புத்திர பாக்கியம் சாத்தியம். ஏன் சொல்றேன்னா, ஒரு மனுஷனுக்கு 5ஆம் பாவம்ங்கிறது அவனுடைய இதயம் மாறிங்க. அதை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வெறும் சக்க. அந்த 5ஆம் பாவத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குலதெய்வத்துடைய அருள் இருக்கு, ஒரு தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் இருக்கு, குழந்தை இருக்கு, ஆத்மார்த்தமான அன்பு, காதல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது நிறைஞ்ச இடம் தான் 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதோ, அந்த 5ஆம் பாவம் எந்த இடமா வருதோ அதை பொறுத்துதான் ஒருத்தருடைய குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது 100% அமைது. இது நீங்க ஆதாரபூர்வமா எந்த பழங்கால நூல்கள்ல போய் நீங்க தேடினாலும் சரி, 100% 5ஆம் பாவத்தை தொடாமல் குழந்தை பாக்கியத்தை பத்தி யாருமே பேச முடியாது. அந்த அளவுக்கு ஆணித்தனமாக பேசக்கூடிய ஒரு பாவம் அப்படின்னாலும், எடுத்த எடுப்புக்கு பார்த்தது நம்ம ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு சொல்லனாலும் ஒரு ஜோதிடத்தை போய் கொடுத்தீங்கன்னா, குழந்தை புத்திர பாக்கியம் இருக்கா, ஃபர்ஸ்ட் 5ஆம் பாவம், 5ஆம் பாவ அதிபதி, 5ஆம் பாவ அதிபதிக்கு அப்புறம் புத்திர காரகனாகிய குரு எந்த நிலைமையில இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் அவங்க அடுத்தது பேச ஆரம்பிப்பாங்க. 5ஆம் பாவம் இல்லாமல், 5ஆம் பாவ தசா புத்திகள் நடக்காமல், 5ஆம் பாவத்தின் மீது சுப கிரகங்களுடைய பயணங்கள் இல்லாமல், குழந்தை பயணமோ அல்லது பார்வையோ இல்லாமல் குழந்தை பாக்கியம்ங்கிறது சாத்தியமே கிடையாது. இப்போ என்னதான் சுகம் இருக்கட்டுங்க, அது நமக்கு மனசுக்கு புடிச்சு நடக்கணும். ஒரு ஆத்மார்த்தமான திருப்திங்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை விட்டு எப்ப நம்மளால விலகி இருக்க முடியலையோ அப்பதான் அங்க ஆத்மார்த்தமான அன்பு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேற வேற ஊர்ல பிரிஞ்சிருந்தாருங்களுமே கூட அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்துல என்னம்பாங்கன்னா, நிறைய சண்டைகள் வந்தாலும் நிறைய இடத்துல பாப்பீங்க, நான் என் குழந்தைக்காக பாக்குறேன், என் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன். சிங்கிள் பேரண்ட் கூட சொல்றேங்க, என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த லெவலுக்கும் போவேன் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுக்கிறவங்க இருக்காங்க. கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு தாய்மை அடையிறதுங்கிறது முக்கியம். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆனச்சோ இல்லையோ அடுத்த வார்த்தை என்ன கேட்பாங்கன்னா, 1 மாசம் கூட கேப் போறதில்லை. இப்ப யாரும் குழந்தை ஏதாவது குட் நியூஸ் இருக்கா, ஏதாவது நல்ல செய்தி இருக்கா, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தை பொழந்து முடிக்கிற வரைக்கும் இதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க மாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா கூட டேட் எப்ப பிறக்கும், ஹெல்த் செக்அப் ஓகேவா, எல்லாத்தையும் கேட்பாங்க. அந்த குழந்தை பிறந்து அந்த பெயின்ல இருந்து வெளியே அந்த அம்மாவுக்கு ஒரு பாசம் அன்பு கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவம்ங்கிறது தன்னுடைய துணைக்கு, வாழ்க்கை துணைக்கு லாபஸ்தானம். அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு முக்கியமான பாவகம் தான் 5ஆம் பாவகம். ஒரு 5ஆம் பாவம்ங்கிறது குழந்தை பாக்கியம்னு நம்ம சொல்றோம். குழந்தை பாக்கியம்ங்கிறது எப்படி கிடைக்கும்னா, கடவுளுடைய அருள் இருந்தால்தான் கிடைக்கும். அதுக்கு குருங்கிறதும் அவசியம். குலதெய்வத்தை வணங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. ஒரு ஜாதகர் இருக்காருப்பா,
அவருக்கு இப்ப 5ஆம் பாவத்தை நம்ம வரிசையா எல்லா பாவமும் 5ஆம் பாவமா அமைஞ்சா எந்தெந்த பாவங்கள் எப்படி அமைஞ்சா எந்த மாதிரியான குழந்தை கிடைக்கும் அப்படின்னு பாத்திரலாம். ஏன் சொல்றேன்னா, குழந்தை பாக்கியம், பேரே பாக்கியம். இங்க நம்ம நெகட்டிவ் பத்தி எதுவுமே பேச போறது கிடையாது. அந்த பாக்கியம்ங்கிறது எப்படியெல்லாம் செயல்படுது, எந்த ரூபத்துல வரப்போகுது, எப்படியெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல மேஷம் 5ஆம் பாவமா வருது, அல்லது விருச்சகம் 5ஆம் பாவமா வருது, இல்ல 5ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க குழந்தை ரொம்ப ஆக்டிவான குழந்தையா இருப்பாங்க. கொஞ்சம் கோவகணம், முரட்டுத்தனமான பிடிவாதம் இது எல்லாமே இருக்கும். ஆனா பாசிட்டிவ்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தும் தப்பு நடந்துச்சுன்னா போய் தட்டி கேட்கிற அளவுக்கு ரொம்ப தைரியமான குழந்தைகளா இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல என் குழந்தை ஸ்போர்ட்ஸ்ல நல்ல கெட்டிக்காரங்கன்னு சொல்றவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அந்த 5ஆம் பாவத்தில் செவ்வாய் நிச்சயமா சம்பந்தப்பட்டிருக்கும். செவ்வாயோடைய சனி இருக்கு, சூரியன் இருக்கு, அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா நிச்சயமா செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கும். அதே போல ரிஷபம் 5ஆம் வீடாக வருது அப்படின்னா அந்த குழந்தை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குங்க. உண்மையாவே அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது, அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த குழந்தையை பார்க்கும் போதே கொஞ்சம் தோணும். அதுவும் பெண் குழந்தையா இருந்ததுன்னா, இந்த குழந்தை பிறந்த நேரம் அவர்களுடைய வீட்டில் அதிக வளர்ச்சி இருக்கும். அதுதான் சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் சொத்து வேணாம் சுகம் வேணாம்னு எவ்வளவோ சொல்லிடலாம். இன்னைக்கு சொத்து சுகம் இருக்கவங்க கூட முதல்ல கேட்கிற விஷயம் என்ன, குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படிங்கறதுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்க வரும் பொழுதே குழந்தை பாக்கியம் இருக்குங்களா, நல்லா இருக்குங்களா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. திருமணம் ஆனதும் அவங்க அடுத்து ஒரு 2-3 மாசம் இல்லைன்னா கூட பயப்படுறாங்க, எங்க குழந்தை பாக்கியம் இல்லையோன்னு. அவங்க எதையும் காசு பணத்தை இதை கேட்டு வர்றது இல்லை. குழந்தை செல்வம் அப்படிங்கிறது மற்ற எல்லா செல்வங்களை விட அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அமைப்பா இருக்கு. இப்போ மிதுனம் இவர்களுக்கு 5ஆம் பாவமா வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல 5ஆம் பாவத்துல புதன் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த குழந்தைகள் எப்படி இருக்கணும், ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க, ரொம்ப சுட்டித்தனமா இருப்பாங்க, நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க. ஃபியூச்சர்ல இவங்களுக்கு புதன் காரக ரீதியான ஆடிட்டிங், மேக்ஸ் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, விளையாட்டு துறைகள்ல கூட அதிகப்படியான ஈடுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இன்னைக்கு ஐடி மீடியாஸ்ல நிறைய, அதாவது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பெருகிருச்சு. இந்த குழந்தைகள், அதாவது மிதுனம் 5ஆம் வீடாக வரக்கூடியவர்களோ அல்லது புதன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கோ இந்த மாதிரி குண அதிசயம் கொண்ட எதையுமே ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவாங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு என்னன்னா ஈகோ தான் முதல் ப்ராப்ளமே. இதை நான் செய்ய மாட்டேன், நீங்க செய்யன்னு சொன்னீங்கன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற குழந்தைகள் இன்னைக்கு அதிகம். பிடிவாதம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள் அதிகம். ஆனா மிதுனம் 5ஆம் இடத்துல வரக்கூடியவங்க, 5இல் புதன் இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணும்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு செல்லும். அந்த ஒரு விஷயம்ங்கிறது அந்த குழந்தையை பார்க்கும் போதே எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி, ஆளுக்கு தகுந்த ஒரு விஷயத்த நம்ம கோபமாவும் சொல்லலாம், சந்தோஷமாவும் சொல்லலாம். ஆனா அந்த இருக்கிற இடம், இருக்கிற பர்சனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பேசக்கூடிய குழந்தைகள் நிச்சயம் அமையும். கடகம் இப்ப 5ஆம் இடமா வந்தது அப்படின்னா அவங்களுடைய புத்திர பாக்கியம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையாவே ரொம்ப ஸ்பீடான குழந்தைங்களா இருப்பாங்க. துருத்துருன்னு. ஏன்னா சந்திரன் வேக வேகமா ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் மாறக்கூடியவர். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருப்பாங்க. துருத்துருன்னு ஓடக்கூடிய குழந்தைகளாகவும், அழகான லட்சணமான குழந்தைகளாகவும், லட்சுமி கடாட்சம், பொண்ணு பிறந்தது உனக்கு பெரிய மகாலட்சுமியே பிறந்த மாதிரிப்பா. சில பேர் பாத்தீங்கன்னா பையன் பிறந்ததுமே நிறைய சொத்துக்கள் சேர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி 5ல சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகப்படியான அன்பு, பாசம், கருணை மட்டும் கிடையாதுங்க. அவங்களுடைய சொந்த குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வேகமா துரிதமா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. டக்குன்னு ஒரு விஷயத்துக்கான ஐடியா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சடனா சொல்லுவாங்க. சந்திரன் மனோகாரகன். அதனால அவங்களுடைய யோசனைகள் பாத்தீங்கன்னா மத்தவங்களை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு புத்திசாலியான குழந்தைங்களா இருப்பாங்க. சிம்மம் 5ஆம் வீடா அமைஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? சிம்மம் 5ஆம் வீடா அமைஞ்சாலும் சரி, சூரியன் 5ஆம் வீடா அமைஞ்சாலும் சரி, உங்களுடைய குழந்தைகள் அவங்க சொல்ற பேச்ச பேரண்ட்ஸ் கேட்கற மாதிரி இருக்கும். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க, குழந்தை சோஃபால உட்காந்து அதிகாரம் பண்ணுவாங்க. எனக்கு இது செஞ்சு தருவீங்களா மாட்டீங்களா, இது செய்வீங்களா மாட்டீங்களா, இதுதான் செய்யணும், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்பவும் சில வீட்டுல அது நடந்துட்டு இருக்கிறத நம்ம கண் கூட பாக்குறேன். லாஸ்டா ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருந்தப்ப கூட, எங்க உங்க குழந்தை சொல்ற பேச்சு தாங்க உங்க வீட்டுல எடுபடும்னா, ஆமா
ஆமாங்க அந்த ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த மேடம் சொல்றாங்க, ஆமாங்க நான் சொல்றது யாரும் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அவ சொன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவ குழந்தை தான் இருந்தாலும் நான் அவ சொல்றதுதான், என் பேரண்ட்ஸும் அப்படிதான் அவ சொல்றதான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என் வீட்டுக்காரரும் அதான் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர்கள் தாங்க வீட்டுல நடக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் சிம்மமாகவோ அல்லது சூரியனாகவோ வருபவர்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஃபியூச்சர்லயும் இவங்க நல்ல நிர்வாக திறமை கொண்ட ஒரு அதிகார பதவிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஃபியூச்சர்ல அரசியல் நாலேஜ் கூட அதிகமா இருக்குங்க சூரியன் இருந்தது அப்படின்னா. நெக்ஸ்ட் புதனுடைய இன்னொரு வீடான கன்னி. இந்த இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் அடைகிறார். இந்த இடத்துல 5ஆம் பாவமா வரக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா மிதுனத்தை கம்பேர் பண்ணும்போது முற்றிலும் மாறுபட்ட குணம், அதிகப்படியான நுணுக்கமான அறிவுகள் கொண்ட குழந்தை தான் இவங்களுக்கு பிறக்கும். குறிப்பா சொல்லணும்னா புதன் கேது இணைவெல்லாம் அந்த 5ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமா பண்ணக்கூடிய குழந்தைகள் அதிகமான புதன் ராகு புதன் கேதோ இதெல்லாம் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். டிடெக்டிவ் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேருடைய டிடெக்டிவ் ஏஜென்சில ஒர்க் பண்றவங்களுடைய அந்த சிபிஐ சிடிசிபிஐல ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புதன் ராகு புதன் கேதுவோடைய இணைவுங்கிறது 100% இருக்கும். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவங்களுடைய அறிவுங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா, மற்றவர்களுக்கு புலப்படாத விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க. துலாம் 5ஆம் இடமா வருது அப்படின்னா இந்த இடத்துல இவங்க பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு அப்படியே நேர்மாறா அவங்க அழகுக்கு கலைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஆராய்ச்சி அதுக்கப்புறம் முடிவெடுக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருக்கக்கூடிய குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதி துறைகள் சார்ந்து, ஏன்னா அந்த ராசியோட துலாம் ராசியோட பாத்தீங்கன்னா சமமான தராசு. அந்த விஷயங்கள்ல நீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சுக்கிரன் அப்கோர்ஸ் அங்க இருக்கிறதுனால இவங்களும் அந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கணக்கு வழக்கு அதிகம் பார்க்கக்கூடியவர்களாகவும், அதுல ஆடிட்டிங் பணம் சார்ந்த விஷயங்கள்ல வேலை செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் விருச்சகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாயுடைய வீடு, ஆளுமை திறமை அதிகம் கொண்ட இடம் அப்படின்னு சொல்லலாம். காலச்சக்கரத்துக்கு 8 அப்படிங்கிறதுனால விருச்சகம் 5ஆம் இடமா வரும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு புலப்படாத விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நாலேஜ் இருக்கவங்களா இருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த இடத்துல செவ்வாய் மட்டும் ஆட்சி பலம் பெற்றுச்சு அப்படின்னாவே இன்னும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இந்த யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வீரதீரமா செயல்படக்கூடிய விஷயங்களோட மேஷம் வீரதீரமா செயல்படும். விருச்சகம் வீரம் மட்டும் கிடையாது, விவேகத்தோடு செயல்படக்கூடிய, ஏன்னா 8ஆம் இடம் மறைபொருள், மத்தவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாலேஜை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய பவரும் அங்க இருக்கு. ஏன்னா விருச்சகத்துல புதனுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதனால அதிகப்படியான நாலேஜ் யூஸ் பண்ணி ஒரு வேலையை செய்யக்கூடிய, உடல் பலம் மட்டும் அல்லாம புத்தி சாதுரியமா செயல்படக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு அமையும். தனுசு 5ஆம் இடமா வந்தா இயற்கையிலேயே கடவுள் கொடுத்த வரம். தனுசு ராசி தனுசு 5ஆம் இடமா வரக்கூடிய குழந்தைகள் ரொம்ப அந்த ஜாதகருக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைங்களா அமைவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்தோட, அது இயற்கையிலேயே குருவுடைய வீடு, அந்த இடத்துல ஒரு குருவே அங்க இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தைகள் நீதி நேர்மை தவறாதவங்களாகவும் மத்தவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கும் வளரக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. இன்கேஸ் ஒரு இடத்துல நம்ம இப்படியும் பார்க்கலாம், ஆண் குழந்தைகளுக்கு எதுக்காவது எந்த லக்னத்துக்காவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது குரு சூரியன் செவ்வாய் இவங்க யாராவது 5ஆம் வீட்டுல பலமா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல 5ஆம் வீட்டுல சந்திரனோ சுக்கிரனோ ரொம்ப அதிக பலம் பெற்று அமர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான ஆதிக்கம்ங்கிறது அதிகமா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது மகரம் கும்பம். இந்த 2 வீட்லயுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் ரொம்ப புத்திசாலியாகவும் ரொம்ப அழகானவங்களாகவும் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய சுத்தபத்தம் பார்க்கக்கூடிய குழந்தைகள் அதிகமா அமைவாங்க. ஏன்னா இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடியவர் சனி மகர வீட்டில் ஒரு குணத்திலையும் கும்ப வீட்டுல வேற ஒரு குணத்திலையும் இருக்கக்கூடியவர். ஆனாலுமே அவருடைய பொதுவான குணம் கடின உழைப்பு, அது மட்டும் இல்லாம நீதி நேர்மை தவறாதவர்கள். இவங்க இந்த மகர கும்பம் 5ஆம் இடமா அமையக்கூடிய ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிதானமா பொறுமையா ஒரு விஷயத்த கையாளக்கூடிய குழந்தை. எவ்வளோ வேணா நீ திட்டிக்கப்பா, என் டைம் வரும்போது நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரியான குழந்தைகள் அமைவாங்க. மீனம் 5ஆம் இடமா அமையக்கூடிய குழந்தைகள், இங்கேயும் குரு இருந்துட்டாரு அப்படின்னா சூப்பருங்க. ரொம்ப அருமையான, என்ன சொல்றது, அவங்க பேச்சே ரொம்ப அழகா இருக்கும்.
நான் பார்த்திருக்கேன். சில மீனம் 5ஆம் இடமா அமையக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க பேசுறத கேட்கவே அவ்வளோ ஆசையா இருக்கும். கலைநயம் அதிகமா இருக்கும். எதையுமே தேவைக்கேற்ப ஸ்பீடு. ஏன்னா அது உபயராசி. சோ தேவைக்கேற்ப ஸ்பீடு. எங்க நிக்கணுமோ அங்க நிப்பாங்க, எங்க ஓடணுமோ அங்க ஓடுவாங்க. அந்த மாதிரி அழகான குழந்தைகள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப பொதுவாவே சூரியன் பார்த்தாச்சு, சந்திரன் பார்த்தாச்சு, புதன் செவ்வாய் இது எல்லாமே பார்த்தாச்சு, சனி பகவான் கூட பார்த்தாச்சு. ராகு கேது வந்தா புத்திர பாக்கியம் 5ஆம் இடத்துல இருந்தா தடைன்னு சொல்றாங்களே, உண்மையான கிடையவே கிடையாது. ராகுவும் கேதுவும் 100% புத்திர பாக்கியத்தை கொடுப்பவர்கள். அதில் 5ல் இருந்தாலும் கூட நீங்க விருப்பப்பட்ட குழந்தை கண்டிப்பா அமையும். எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ராகு இருந்தா உங்களுடைய தாத்தா வழி, அதாவது அப்பாவுடைய தாத்தா வழியில இருக்கக்கூடிய சாயில்ல குழந்தை பிறப்பாங்க. அவங்க முன்னோர்கள். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, உங்க தாத்தா உங்க அப்பா மாதிரியே இருக்காங்கல்ல குழந்தை அப்படின்னு அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். கேதுவா இருந்தா தாய் மார்க்கத்துல இருக்கக்கூடிய உருவ அசலோட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து ஒரு குடும்பத்துல ஆண் குழந்தைய பிறந்துட்டு இருக்கு, பெண் குழந்தை பிறக்கணும்னா அந்த ஜாதகருக்கு 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா கண்டிப்பா மாத்தி பிறக்கும். எங்களுக்கு இப்ப இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில ஜென்ஸே தாங்க இருக்காங்க. இந்த எனக்காவது பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேக்குறாங்கன்னா 100% 5ல ராகுவோ கேதுவோ வந்துச்சுன்னா மாத்தி பிறக்கும். உங்க ஆசை நிறைவேறும்னு சொல்லுங்க, நிச்சயமா நடக்கும். இந்த மாதிரி இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இரட்டைப்படை வீடுல வருது. அங்க சில கிரகங்கள் அதாவது 5ஆம் அதிபதி அமைகிறாரு. அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இந்த மாதிரி இடத்துல வரும் பொழுது அவங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்குவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஒற்றைப்படை ராசியில 5ஆம் அதிபதி அமர்ந்தாலோ அல்லது 5ஆம் அதிபதி பார்த்தாலோ அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகம் இருக்கு. எந்த குழந்தை எப்படி எந்த குழந்தையாக பிறந்தாலும் சரிங்க, 5ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மனுஷங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத பாவம். பிரிச்சா அவன் வெறும் ஒரு பிணத்துக்கு ஈடானவன்னு சொல்லணும்னா அது 5ஆம் பாவம் தான். மத்த எது இல்லைன்னாலும் ஒரு மனிதனால வாழ முடியும். 5ஆம் பாவம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு இதயம் மாதிரி. அதை எடுத்துட்டா அவங்க என்ன ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்களோ அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அதனாலதான் எல்லாருக்குமே மேக்சிமம் 90% பீப்புளுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையை விட தங்களுடைய அப்பா அம்மாவை விட தான் பெற்ற குழந்தைகள் மீது அவ்வளவு பாசம் வைக்கிறாங்க. எந்த சூழ்நிலையில எப்படி கஷ்டப்பட்டாலும் என் குழந்தைய நான் நல்லா பாத்துக்குவேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அது எங்க இருக்குன்னா 5ஆம் பாவத்துல இருக்கு. அந்த 5ஆம் பாவம்ங்கிறது கடவுள் அருளால நிரம்ப கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சோ குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வர்றவங்களுக்கு 100% குழந்தை பாக்கியமும் இருக்கு அப்படிங்கறத சொல்லி இன்னைக்கு இந்த தலைப்புல எனக்கு பேச வாய்ப்பளித்த நம்முடைய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ராஜநிலை ராஜசேகர ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி, மேலும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் பொறுமை காத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனசுங்கிறது தான் ஒரு வாழ்க்கைய நல்ல வழி கொடுக்கறது மனசு மட்டும்தான். ஒரு ஆத்மார்த்தமா மனசுல என்ன இருக்குதோ அதுதான் நடக்குங்கிற விஷயம். அதே மாதிரி மனசுங்கிறது உள்ளம்ங்கிறது எல்லாமே 5ஆம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய இடம் தான். ஸோ 5ஆம் இடம் தான் அந்த பழைய நூல்கள்லயே புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியதும், அதே மாதிரி புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவும், புத்திரஸ்தான அதிபதி அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு 12 வீட்டுல யாரு வேணாலும் வருவாங்க. அந்த 9 கோள்கள்ல அந்த 7 கோள்கள் யாரு வேணாலும் வருவாங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமதி திவ்ய தர்ஷினி அவர்கள் புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமானது 5ஆம் இடம் மட்டுமே. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது உண்டாகக்கூடிய குழந்தை மட்டும்தான். ஒரு சந்தோஷம் இல்லாத உறவில்லை. அப்ப சந்தோஷமாக இருந்து உண்டாகக்கூடிய குழந்தை மட்டும்தான் ஒரு கெட்டிக்காரனா. அப்ப 5ஆம் இடத்துல எந்தெந்த லக்னத்துக்கு இருந்தால் எப்படி எப்படி குழந்தைகள் அமையும் அப்படிங்கிற விஷயத்த புள்ளி விவரமா போட்டு அசத்திட்டாங்க. அவர்களை இந்த ராஜநிலை அதாவது இந்த ஜோதிட கருத்தரங்களை 7வது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறந்த முறையில் பேசியமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.